ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எப்படி பண்ண போகிறோன்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். காய்க்கு போடுற கடலைப்பருப்பு, உளுந்து தேவையான அளவு, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு, அடுத்து தேங்காய், அடுத்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறோம் தேவையான அளவு. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுலேயும் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறோம். வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக. இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். அப்புறம் அதே கடாயில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வதக்குறோம். நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே அடுத்தது நம்ம தக்காளி இருக்குல்ல, தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கினா அதுலேயே கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்க போகிறோம். நல்லா வதங்கின உடனே எல்லாத்தையும் தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போடணும். அது ரொம்ப சூடாகிடும், இல்லைன்னா நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் தேங்காய் போடணும். அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அரைக்கணும். கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்குறோம். எந்த உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து திரும்பியும் அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கடுகு வெடித்த உடனே சோம்பு இருக்குல்ல, சோம்பு கொஞ்சம் போடுறேன். சோம்பு இப்போ கொஞ்சம் வறுபட்ட உடனே கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சட்னி இருக்குல்ல, அந்த சட்னியை இதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுறோம். சைட் பை சைட் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுறோம். தேங்காய் சட்னி எடுத்து ரெடி பண்ணிட்டு அதையும் ஒரு பக்கம் வச்சிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மாவை கலந்து விட்டு தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஊற்றி எண்ணெய் போட்டு அதை எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.